ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் அன்றைக்கி நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மருதமலை கோயில் போன வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன். நெக்ஸ்ட் டே காலையில் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். ஒரு 9 o'clock போல் நாங்கள் மேலே ஊட்டி ஏறுறதுக்கு வந்து ட்ராவல்ஸ் மாதிரி வந்து புக் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா நான் சிட்டிக்குள்ளெல்லாம் ரொம்ப வந்து பார்த்தது கிடையாது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். கோயம்புத்தூர் ஊர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்பவுமே வந்து சில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒட்டி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து இருக்கிறதுனால. பட் அந்த டிரைவர் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தார். இப்போ ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது. வெயில் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பாஸ் பற்றி லாஸ்ட் vlogல நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நமக்கு அந்த கூட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொடைக்கானல், அதுக்கப்புறமா ஊட்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லலாம். பட் இந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரொசீஜர்லாம் எதுவுமே வந்து கிடையாது. நாங்கள் வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைம் புக் பண்ணதுனால ஆஃபீஸில் வந்து ஒரு வெண்டார் வச்சு நாங்கள் பாஸ் வந்து வாங்கிட்டோம். பட் நாங்கள் வந்து அந்த டிரைவர்கிட்ட வந்து கேட்டோம், பாஸ் வந்து எப்படி கிடைக்கிறது ஈஸியாக அப்படின்ட்டுலாம். ஜஸ்ட் 3 minutes ப்ரொசீஜர் தான் அது. பாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா அந்த என்ட்ரி வே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே வாங்காதவங்களுக்கு அங்கேயே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஈஸியான ப்ரொசீஜர் தான். நாங்கள் வந்து ஒரு ஹாஃப்வே மலை ஏறும்போதே பார்த்திங்கன்னா நல்லா சிலுன்னு காற்று வந்துச்சு. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் வந்து நிறுத்தியிருந்தாங்க. அங்கேருந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிருந்தது அந்த மலைலாம். அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நிறையா இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் நல்லா வந்து மழை பெய்யுது. நான் வந்து லாஸ்ட் vlog போட்டிருந்தப்போ ஏற்காடு பிளான் அப்படி சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தவங்க வந்து ஏற்காடு நல்ல வேளை நீங்கள் போகல, அங்கே வந்து பயங்கர மழை, நாங்கள் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஏற்காடு தான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏதோ நல்லதுக்குன்னு நினச்சிக்க வேண்டிதான். ஊட்டிலையுமே வந்து உங்களுக்கு மழை பெய்யுது. அதை நான் உங்களுக்கு எப்போது என்னன்றதெல்லாம் போக போக சொல்கிறேன். ஆன் த வேல வந்து பார்த்திங்கன்னா 2 இடம் இருக்குது, அதை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காட்டேரி கார்டன் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஃப்ளார்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. வியூஸ் தான் ரொம்ப நல்லா இருக்காங்க. அங்கே அந்த ஆம்பியன்ஸு அங்கேருந்து வியூலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். போகிற வழியிலே இது வந்து கவர் பண்ணால். இப்போ வந்து ஏறுறது ஒரு வழி, இறங்குறது ஒரு வழி, இப்படி விட்டுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது மேலே ஊட்டியில். ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ரோடெல்லாம் வந்து ரொம்ப ப்ராடன் பண்ண முடியாதுன்றனால, ப்ராடன் பண்ண முடிகிற இடத்த மட்டும் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற இடத்துலலாம் வந்து இந்த சீசன் டைமுன்றதுனால பயங்கர டிராஃபிக்கு. இந்த மாதிரி மழைலாம் வந்துச்சு அப்படின்னா, அப்படியே வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கெல்லாம் வந்து அப்படியே நின்றுடுது. ஸோ அதில் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது தான். ஸோ அதனால் நல்ல டிராஃபிக், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டு போங்க. ஊட்டியோட டாய் ட்ரெயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம். அது ஹஸ்பண்ட் வந்து அது வந்து நடுவில் பார்த்திங்கன்னா ட்ராக்ஸ் எல்லாமே வந்து போகுது. அது ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியா அப்படியே கவர் பண்ணிவிட்டு எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணிவிட்டு போகுது. இந்த காட்டேரி கார்டன் வழியாக அப்படியே நாங்கள் பார்க்கும்போது அங்கே வந்து ட்ராக் தெரிஞ்சுது. பியூட்டிஃபுல்லாக அது வந்து நம்ம நல்ல ஒரு வியூ, குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. பட் அது வந்து ஸ்லோவாக தான் போகும் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்லிகிட்டே வந்திருந்தார். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ரிசர்வ் பண்ணணும். அங்கே போய் ஏறி டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இது இல்லை. தெரிஞ்சிருக்கலாம் நிறையா பேருக்கு, தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன். டாய் ட்ரெயின்னுட்டு நம்ம நார்மல் ட்ரெயின் மாதிரி அது வந்து ரிசர்வ் பண்ணணும். அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் டு திருப்பி அதே டெஸ்டினேஷன் வரும்னு நினைக்கிறேன். குன்னூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தார். அது தெரியல. அது கிடச்சிருந்ததுன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆஃப் சீசன் போகிறீங்க அப்படின்னா அந்த டாய் ட்ரெயின் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த சீசன் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஆஃப் சீசனில் வந்து டிக்கெட்ஸ் மேபி கிடைக்கலாம். இங்கே வந்து நடுவுலலாம் அழகாக நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் உட்காந்து. கொஞ்ச நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த செடியில் அந்த கிராஸ் ஒர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு குட்டி பார்க்கும் வந்துருக்கு. குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த இடம் நாங்கள் பார்த்துட்டு ஆன் த வேல கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலான்ட்டு மாங்காய் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேயே ஒரு சின்ன ஷாப் இருக்குது. அங்கே வந்து நூடுல்ஸ் இதெல்லாம் கூட வந்து கிடைக்கிது. மாங்காய் சாப்பிட்டுட்டு கோலி சோடா குடித்தோம். பன்னீர் சோடா வந்து குடிச்சிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போனோம்னா டால்ஃபின் வியூ அந்த பாயிண்ட் வந்து பார்க்க போனோம். இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து ரொம்ப கூட்டம்லாம் வந்து இல்லை, நல்லா இருந்தது. ஃபுல்லாக அந்த மலையோட அந்த ஃபுல் அழகும் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
நாங்கள் அந்த இடம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது, அதாவது ஏறும்போதே பார்த்திங்கன்னா நல்ல மழை. கீழே வந்து மேட்டுப்பாளையம் இந்த இடத்துலலாம் வந்து நல்ல மழை. ஃபோனை உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த ஃபோனை தான் தேடிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போனோம். சாக்கோ ஸ்டோரி, a museum of chocolates. ஓகே, நாங்கள் ஊட்டிக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே இட்ஸ் வெரி கூல் ஹியர் ப்ரோ. சாக்கோ ஸ்டோரின்னு இந்த சாக்கோ மியூசியம், சாக்லேட் மியூசியம் வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பியோர் சாக்லேட்ஸ் வந்து பண்ணுற இடம். இதுதான் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி இது. இவங்க வந்து நம்ம சாக்லேட்டோட ஆரிஜின் பற்றி, அந்த கொக்கோ பீன்லேருந்து சாக்லேட் வந்து எப்படி வந்தது, அதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரிலாம் அந்த கொக்கோ பீனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒரு கைடு மாதிரி இருந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே வந்து நிறைய அவங்களோட ஸ்பெஷாலிட்டிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்யூஷன் ஏதோ ஒரு இதில் வந்து இந்த மாதிரி இந்தியாவோட ஒரு பகுதியோட அந்த ஃபேமஸான ஃபுட்டில் வந்து சாக்லேட்டை இன்ஃப்யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு இது மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏதோ அவார்டெலாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாயன்ஸ் பற்றி, அதுக்கப்புறமா அவங்க வந்து டவுரிக்கு வந்து சாக்லேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க அப்படின்லாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடம் வந்து நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் புக் பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் வந்து வந்தாச்சு. அன்றைக்கி நாங்கள் எவ்வளோதான் இந்த 2 இடம் தான் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இது வந்து மேங்கோ ஹில் அப்படின்ற ஒரு ரெசார்ட். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லையுமே வந்து இருக்குது. கொடைக்கானல், ஏற்காடு, நிறையா இடத்துல வந்து இருக்குது. நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருந்தப்போ இவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இன்டீரியர்ஸ்லாம். மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டைப்பில் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஊட்டி ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போதைக்கு எனக்கு இதோட ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியல. நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு குட்டி ரூம் டூர் வந்து காட்டுறேன். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. அந்த ஃப்ரெஞ்ச் டிசைனில் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பில்டிங் வந்து அப்படி தான் இருந்தது. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ நான் தான் வந்து எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவேன். அனௌன்ஸ் பண்ண போறியா? சரி, இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எப்படின்னா ஒரு உள்ள என்ட்ரி ஆனோடனே ஒரு சின்ன லிவிங் ரூம் மாதிரி இருக்குது. எஸ், எனக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்கிறனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இங்கேருந்து வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லிவிங் ரூம், அப்புறமா பெட்ரூம் ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ தட் நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். யாராவது தூங்கினா கூட உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. நல்ல ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசு தெரியுதுன்னு தெரில, சோஃபா. பட் உங்களுக்கு ஒருத்தர் வந்து படுத்துக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி நல்ல பெருசாக இருக்குது, சாஃப்டாக இருக்கும். இங்கே வந்து சூப்பராக ஒரு பெரிய சென்டர் டேபிள் ஒன்று வந்துருக்கு. அப்புறம் இதுவுமே பாருங்கள், வித் அந்த ரெஸ்டரோட காலம் வச்சுக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரெஸ்டிங் டேபிள் மாதிரி வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டோட வந்து இங்கே ஒரு சின்னது வந்து இருக்கு. அண்ட் இந்த லைட், இந்த வார்ம் லைட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெயிண்டிங் ரொம்ப சிம்பிள், கம்மி திங்ஸ் தான். பட் ரூம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன காஃபி மேக்கர், அதான் நமக்கு கெட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம காஃபி அதை ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஒர்க்கிங் டேபிள் மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்துருக்கு. அண்ட் இந்த டிவி ஷெல்ஃபு நம்மளுக்கு திங்க் வந்து ஸ்டோரேஜ்லாம் எதுவுமே வந்து கிடையாது, வெறும் டேபிள் மாதிரி தான். பட் பர்ஃபெக்டாக இந்த இடத்துல அழகாக செட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நமக்கு பார்ட்டிஷன் வந்து வுட்லேயே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா லைட்ஸு. எல்லா இடத்துலையுமே லைட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லைட்ஸ் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கட்டும். எஸ், சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே இப்போ தான் நாங்கள் வந்து செக்இன் ஆகிருக்கோம். அண்ட் இந்த லைட்ஸ் சூப்பராக இருக்குது போத் சைட்ஸ்லேயும். அப்புறம் இங்கே வந்து நமக்கு ஒரு ரொம்ப ரூம் வார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபயர் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது ரொம்ப குளிர்ச்சுன்னா நம்ம அவங்களே வந்து நமக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. சிம்பிள் தான். அங்கே ஒரு அல்மீரா இருக்குது. அப்புறமா இங்கே வந்து ஒரு அல்மீரா, மிரர். அப்புறம் இங்கே வந்து ஒரு மிரர். இங்கேருந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். செம்ம வியூ, சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு குட்டி ரூம் டூர். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே பீம்லாம் இருக்குதுல்ல, அங்கே வந்து ஒரு சூப்பராக இருக்குது. எஸ், வீடியோவோட இந்த வீடியோ எடுத்தது வந்து நிக்கில் குட்டி. தேங்க்யூ.
வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ் டு நிக்கில். இன்னும் ஒரே இடம் முடிக்கலையே நம்ம. பாத்ரூமா அது அப்புறமா காட்டலாம். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது நிக்கில் எக்ஸைட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வா 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 இந்த வியூக்கா. இங்கே நம்ம வந்து வாக்கிங் கூட போகலாம் நைட்டில். இந்த வியூ பாருங்கள், தெரியுதுல்ல, சூப்பராக இருக்குது. வாக்கிங் போகலாம், வாக்கிங் போகிறோம். சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு வாக்வே மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. பில்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஹட் மாதிரி நல்லா. இந்த பக்கம் இதுதான் அந்த சீலிங் அந்த மாதிரி இருக்குது. அழகாக ஓடு கிடையாது இல்லை, இது ஏதோ ஒரு இது, அது சூப்பராக இருக்குது. இது ஒரு ஹலோ, மை நேம் இஸ் நிக்கில். எங்கள் அம்மா இப்போ கீழே போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது வந்து வீடியோ பிஹைண்ட் தி சீன்ஸ், ஹவு த கேமராமேன் சஃபர். நான் எப்படிலாம் அழைக்க வைக்கிறாங்க பாருங்க. நல்லா சூடாக இருந்தாமா? நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் உள்ள. எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தான். ஆனால் நாங்கள் வந்து இந்த குழுவிலையும் நாங்கள் மிஸ் பண்ண விரும்புகிறேன். நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு மார்னிங் நாங்கள் வந்து வெளியே கிளம்பணும். ஃபைட்ஸ் சீலிங் இருக்குது. மதியானத்துக்கு மேலே வந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சீக்கிரமாக அவங்க நாள் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி நைட் வந்து ஒரு டைம் இன்னைக்கு வந்து வாட்டர் உட்காந்துட்டு நாளைக்கு ஒரு டைம், சரியா? நான் வந்து ஹாட்டுக்காக ஃபில் பண்ணிட்டுருக்கேன். நல்ல பெரிய டப்பு, நல்ல ஒரு அடல்ட் சைஸ்க்கே வந்துருக்கு. எனக்கு இது ஃபில் ஆகிற வரைக்கும் அவ்வளோ பேஷன்ஸ் இல்லை. பேஷன்ஸ் நீங்கள் பாருங்கள், இந்த பெயிண்டிங்கில் சூப்பராக இருக்குது. நேரில் நமக்கு நிறைய ஐடியாஸ். அம்மா நம்ம பாத்ரூம் டூரே காட்டல. இல்லை, நான் அப்புறமா கொஞ்சம் எடுத்தேன், நான் காட்டலாமா? இதுதான் செட்டப். இதுதான் உள்ள நான் சொன்னே காட்டுறது. ஹாய். என்னடா ஹாய் பாத்ரூம். இந்த பாத்ரூமை சுற்றி காட்டுறதுல ஏன் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஒரு சீக்ரெட் இருக்குது பாத்ரூம் தானே. அது வந்து இதுதான் இப்போ நாங்கள் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பாத் டப்பை. இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. எஸ் இல்லை, பெயிண்டிங்கை பாருங்க, செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாத் டப்பை ஆசை இருக்கும். பட் நமக்கு எல்லாருக்குமே அந்த வீட்டில் நம்ம பாத்ரூம் வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு அந்த ஒரு ப்ரொவிஷன்லாம் வந்து இருக்காது. பாத்ரூம் நம்ம இவ்வளோ பெருசாக எப்படி இருந்தாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணுவோம். பட் நெய்வேலியில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா, இந்த தோட்டத்து பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டி வந்து கட்டிப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போகிறப்போ அந்த தொட்டியில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. சிமெண்ட் தொட்டியில் உங்களுக்கு வந்து தண்ணி எப்படி இருக்குன்னா சில்லுன்னு இருக்கும். அதில் இறக்கி விட்டுருவாங்க, ஜாலியாக குளிப்போம். அதுதான் எங்களுக்கு வந்து பாத்ரூம் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாத்ரூம். இதெல்லாம் எனக்கு நான் அந்த யூடியூப்ல பார்த்துட்டு இப்போ நிஜமாக இது ஒன்றும் இல்லைம்மா, இது வந்து இது ஆமாம்மா, தெரியும் நம்ம குளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த லைட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சிங்க் நமக்கு அட்டாச். இது ஆல்மோஸ்ட் இது வந்து எல்லா பாத்ரூம்ஸ்லையுமே வந்துருக்கும். ஆமாம், இந்த இதெல்லாம் அது பேசிக்காக எல்லா டெண்டர் கிட் தான். அப்புறம் இது மாதிரி இங்கே நல்லா இருக்கு. இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு அந்த கவுண்டர் டாப்போடையே இங்கே வந்து கோல்டு வாட்டர், இது வந்து ஹாட் வாட்டர். நெக்ஸ்ட்டு இங்கே ஹேண்ட் சோப். ஆமாம், லிக்விட் சோப். அது என்னது, அது பிளாக் கலரில் உள்ள இந்த மாதிரி ஒரு ஃபுல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த ஷாம்பு எல்லாம் வச்சுக்கிறதுக்கு டவல்ஸ். இது வந்து அந்த உட்டில் இருக்குது. இந்த பார்ட்டிஷன் சூப்பராக இருக்குது. எலிச்சது வந்து அந்த பாத்ரூமை நீங்கள் இந்த டோர் டிசைன் ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் இந்த டோர் டிசைன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் உன்னோட பாத்ரூம் ஃபில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்ட டவுட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு சும்மா ஒரு குட்டி டூராக இது வந்து காட்டலான்னு அப்படின்ட்டு தான். அண்ட் நிக்கில் ஆசைப்பட்டதுனால தான் பாத்ரூமில் கொஞ்சம் அவனோட ஆசைக்காக தான் அதை வந்து எடுத்திருந்தேன். லாஸ்ட் வ்ளாகில் வந்து நீங்கள் கேட்ட டவுட்ஸ் இ பாஸ் பற்றி, அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த வேல என்னென்ன மாதிரி வியூ பிளேசஸ்லாம் வந்து இருக்குது, அப்புறம் நாங்கள் தங்கின ப்ராப்பர்ட்டி பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.